Students, we will just continue with our chapter 5. This is your last topic. Okay, this is the last topic on chapter 5 la. With this your chapter 5 is over. We will be starting with our chapter 6. Okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தாக்கா அது ஈக்குவேஷன், எப்படி இல்லை இருந்தாக்கா அது ஈக்குவேஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஐ ஜஸ்ட் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ், ஜஸ்ட் see it and finish the practice on which I am saying. ஓகே, ஜஸ்ட் see here. ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும், நடுவில் ஒரு ஈக்குவல் டு இருக்கணும். ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஈக்குவேஷன். ஓகே, லெஃப்ட் சைடில் 2 இருக்குது, இப்போ இங்கே 3 இருக்குன்னா இதுதான் இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் 3x is equal to y அப்படின்னு சொல்கிறேன்னாக்க இது ஈக்குவேஷனாக இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கணும். நம்பர் மீன்ஸ் வேரியபிளாகவும் இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், நடுவில் என்ன இருக்கணும்? ஈக்குவல் டு இருக்கணும். ஓகே, லெஸ் தேனோ கிரேட்டர் தேனோ எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது. ஒன்லி யூ நீட் டு ஹேவ் ஈக்குவல் டு. ஈக்குவல் டுவும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வேரியபிளோ இல்லை கான்ஸ்டண்ட்டோ இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவேஷன். ஓகே, see here. You will be having equal to sign in between the two sides. Okay, ரெண்டு சைடுக்கு நடுவில் you will be having a equal to sign. Okay, yes, equal to sign simply states that the value on the left hand side is equal to the value on the right hand side. இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்க இப்போ 3xன்னு இருக்குது is equal to yன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூவும் ஈக்குவல். இப்போ இங்கே 4 இருந்ததுன்னா இங்கேயும் 4 தான் இருக்கும். அதுதான் என்னென்னு அர்த்தம்? ஈக்குவல் டு. நார்மலாக ஈக்குவல் டுனா என்ன? ஈக்குவல். ஓகே, ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சரி இருக்கிற வேல்யூ வந்து ஈக்குவல். ஓகே, இங்கே 2x is equal to 12ன்னு கொடுக்குறேன். இதோட வேல்யூவும் ஒரே நம்பர் தான், இதோட வேல்யூவும் ஒரே நம்பராக தான் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே 12 இருக்குன்னா இதோட வேல்யூவும் 12 தான் இருக்கணும். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் இந்த ஈக்குவல் டுவோட வேல்யூவே. ஓகே, see here, சில ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும், அது வந்து நம்ம என்னென்ன ஆகும்? இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். எப்படின்னா see here, you are having greater than less than சிம்பிள்ஸ்லாம் நடுவில் இருக்கும், ரெண்டு சைடும் இருக்கும், ஆனால் நடுவில் ஈக்குவல் டு இருக்காது. பட் யூ வில் பி ஹேவிங் greater than less than அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் விச் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். ஏன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, ஆனால் நடுவில் ஈக்குவல் டு இல்லை. ஓகே, யூ ஆர் ஹேவிங் greater than and less than symbol, so it is not an equation. ஓகே, ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும், நடுவில் ஒரு ஈக்குவல் டு இருந்தால் தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஓகே, ஜஸ்ட் see here, I'll just show you some examples. See, which of the following are not equation? இதில் எதெல்லாம் ஈக்குவேஷன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகே, see here, இங்கேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, நடுவில் ஈக்குவல் டு இருக்கான்னு பாருங்கள். இதில் இல்லை, அப்போனா இது ஈக்குவேஷன் இல்லை. ஓகே, இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, நடுவில் ஈக்குவல் டு இருக்குது, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். நடுவில் ஈக்குவல் டு இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருந்து தான் இது ஈக்குவேஷன். ஓகே, வேறு ஏதாவது சிம்பிள் நடுவில் இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, ஆனால் நடுவில் கிரேட்டர் தென் இருக்குது, இதனால் இது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. see here, 5tயும் இந்த 7x ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இஸ் நாட் அன் ஈக்குவேஷன். நடுவில் ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஓகே, see here, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வி ஹேவ் சீன் இட், ரைட்? இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. see here, a number increased by 6. ஏதோ ஒரு நம்பர், ஆனால் அது என்ன நம்பர்னு தெரியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். ஓகே, ஏ நம்பர்னு கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர்னு தெரியாது, அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு பை 6. இந்த இஸ்ன்னு இருந்தாலே அது என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு. ஓகே, இஸ்ன்னு இருந்தாலே தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஈக்குவல் டு. ஒரு எக்ஸ்பிரஷன்லேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஸ்ன்னு இருந்ததுன்னா தட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? என் நம்பர் இன்க்ரீஸ்டு பை 6. ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர்னு தெரியாது, நான் சும்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு பை, இன்க்ரீஸ்னா ப்ளஸ் 6 இஸ் 20. இஸ்ஸுங்கிறது ஈக்குவல் டு 20. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்படி தான் எழுதணும். த சேம் வே அடுத்தது பாருங்கள், ட்வைஸ் எ நம்பர் இஸ் 14. இஸ்ன்னு இருந்தால் என்ன சொன்னேன்? ஈக்குவல் டு. இஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ட்வைஸ் எ நம்பர். ட்வைஸ்னா 2, ஏ நம்பர் எந்த நம்பர்னு தெரியாது, அதனால நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 14. இஸ்ஸுங்கிறது ஈக்குவல் டு, இஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த ஒரு சைடில் வரும், இஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது இன்னொரு சைடில் வரும். ஸோ இஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு. அடுத்தது பாருங்கள், 3 less than a நம்பர். ஏ நம்பர் என்னன்னு தெரியாது, நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இஸ் 10. இஸ்ஸுங்கிறது ஈக்குவல் டு. ஓகே, 3 less than a நம்பர். 3 வந்து லெஸ் தேன்னா என்ன பண்ணோம்? மைனஸ்.
ஏன் நம்பர் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன், less than a number. ஸோ less than அப்படி இருந்ததுன்னா how you will be writing சப்ராக்ஷனுக்கு, எக்ஸ் என் நம்பருக்கு -3 இங்கே இஸ் இருக்குது, இஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது 10. ஓகே, திஸ் இஸ் த வே யூ நீட் டு ரைட். அடுத்து பாருங்கள், நம்பர் டிவைடட் பை 5 இஸ் 9. இஸ்ஸுங்கிறது ஈக்குவல் டு ஒரு நம்பர் வந்து எதால் டிவைட் பண்ணுறாங்க, 5ஆல் டிவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒய்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அது வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணால் அதோட ஆன்சர் என்னென்னா 9 இஸ் 9. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்படி தான் யூ நீட் டு ரைட் இட். ஓகே, I'll just show you another thing. See, இப்போ sometimes like they will be giving like this. Okay, see here, see இந்த மாதிரி டேப்லர் காலம் கொடுத்து what they will say is that இப்போ n கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூலாம் என்ன 1 2 3 4 5 7 6 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்பிரஷன் என்ன 2n. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, n-க்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ n-க்கு இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n-க்கு 1ன்னு இங்கே வேல்யூ என்ன பாருங்கள், என்னோட வேல்யூ என்ன 1. அப்போ இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 1 இஸ் நத்திங் பட் 2. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம், n-க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே ஈக்குவேஷனுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் தானே கொடுத்துருக்காங்க, இதே ஈக்குவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 2 4. ஓகே, அதேமாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணோம், 4 5 6 7 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஓகே, த சேம் வே அடுத்தது பாருங்கள். See, they have given a table, identify the solution of the equation. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன், 5xங்கிறது தான் ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், 1லேருந்து எத்தனை நம்பர் வரைக்கும் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் அவங்க we have taken 7 வரைக்கும் எடுத்துருக்கோம், இல்லை 5 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, எக்ஸுக்கு நீங்கள் 1லேருந்து எத்தனை வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இட் இஸ் யுவர் விஷ், ஆனால் 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் ஈக்குவேஷன் வந்து 5xன்னு கொடுத்தாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1ன்னு கொடுக்குறேன். அப்போ 5 × 1 இஸ் நத்திங் பட் 5. அடுத்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து நீங்கள் அசியூம் பண்ணுறது. ஓகே, இப்போ 5க்கு வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 5 × 2 இஸ் நத்திங் பட் 10. அடுத்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5x எக்ஸுக்கு வந்து நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 3. ஸோ 5 × 3 இஸ் நத்திங் பட் 15. இந்த மாதிரி ஒரு நம்பரும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி டேப்லர் காலம் யூ நீட் டு ஃபார்ம் இட். ஓகே, ஸோ ட்ரை டு ஃபினிஷ் திஸ் ப்ராக்டிஸ் ஜோன் 7. The practice zone 7, state which of the following are equation with a variable. வேரியபிளோடு இருக்கணும், ஒரு ஈக்குவேஷனுங்கிறது ஒரு வேரியபிளோடு இருக்கணும், நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கணும். இப்போ இந்த 5 1 2 3 4 5 இருக்குது, இந்த 5ல் எதெல்லாம் ஈக்குவேஷன் இல்லைன்னு சொல்லணும். ஓகே, வேரியபிளோடு இருந்ததுன்னா இப்போ வெறும் நம்பர், இப்போ 7 × 4 இஸ் ஈக்குவல் டு 3 இப்படி இருந்தாக்கா இது ஈக்குவேஷன் கிடையாது, நம்ம வேரியபிளோடு இருக்கணும். ஓகே, எக்ஸு y z அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் வேரியபிளோட கலந்துருக்கணும். ஒரு நம்பரும் ஒரு வேரியபிளும் இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், ரைட்? அதனால ஒரு நம்பரும் இருக்கணும், ஒரு வேரியபிளும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேஷன். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கணும். ஓகே, ட்ரை டு ஃபினிஷ் திஸ் அண்ட் ட்ரை டு ஃபினிஷ் திஸ் ஆல்சோ. இதை முடிங்க. அதாவது ஆல்ரெடி ஐ ஹேவ் செட், இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, 3 times a number decreased by 20 isனா என்ன, ஈக்குவல் டு இங்கே 8 வருது, என் நம்பர் டிக்ரீஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 times a number decreased by 20. So what they are saying is 3x minus 20 is equal to 8. ஓகே, ஒரு நம்பர் வந்து 3 times. ஓகே, 3 timesங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஸோ 3x எதால் டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா by 20. ஸோ by 20 ஆன்சர் வந்து 8. த சேம் வே அடுத்து இருக்கிறது பாருங்கள், கம்ப்ளீட் திஸ். ஸோ கம்ப்ளீட் தி டேபிள் இஸ் நத்திங் பட் இங்கே என்ன பண்ணுவோம், இதுதான் ஈக்குவேஷன். m + 2 is equal to 8. நீங்கள் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு m-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 4 5 6 7. இந்த ஈக்குவேஷனில் m-க்கு ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு லைனாக இதை சால்வ் பண்ணி எழுதுங்க. அதேமாதிரி இங்கேயும் அப்படி தான், x/5 is equal to 7. எக்ஸுக்கு வந்து 13 போடணும். see 30/5. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 7. நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்ன ஆகுனா, இட் ஷுட் பி ஈக்குவல் டு 8. ஓகே, எப்போ வந்து ஈக்குவல் டு 8ஆக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து எம்ன்னு போடுறேன், சரி எம்முக்கு வந்து 1 போடுறேன், 1 + 2ன்னு போட்டால் 8 வருதா, இல்லை 3 வருது, அப்போனா இது தப்பு. ஓகே, அடுத்து 2 போடுங்க, 2 + 2 is equal to 4. தப்பு. இந்த ஈக்குவல் டுங்கிறது என்னென்னா, இதை பண்ணாலும் சரி, இது என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கணும், 8. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரே நம்பர் தான், ஒரே ஈக்குவல் டுவாக தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணாக்கா உங்களுக்கு 8 வரும்னு பார்க்கணும். 6, இப்போ 6 போடுங்க, 6 + 2 is nothing but 8. அப்போ எம்மோட வேல்யூ என்னது, 6. இதான் கரெக்ட்.
ஓகே, அதேமாரி இதை பண்ணி பாருங்கள். x/5 இஸ் ஈக்குவல் டு 7 எப்போ வருதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸோட வேல்யூ ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு 7 கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் த வே யூ நீட் டு டூ. ப்ளீஸ் ஃபினிஷ் தி ப்ராக்டிஸ் on 7 and submit.